श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. अधिकार परिग्रह पद्धति श्लोकं 144. भोगानन्यमनसां मणिपादुके त्वं पुष्णासि हन्त भजतामनुषङ्गसिद्धात् तेनैव नूनमभवद्भरतस्य साधोः अप्रार्थितं तदिह राज्यमवर्जनीयम्. பதபதார்த்தம். ஹே மணிபாதுகே, வாராய் கல்லிழைத்த பாதுகையே, துவம் நீ, அனன்ய மனசாம் உன்னை தவிர வேறிடத்தில் மனதை வைக்காமல் இருக்கின்ற, பஜதாம் உன்னை தியானிக்கிறவர்களுக்கு, அனுஷங்க சித்தான் கேட்காமல் வந்திருக்கின்ற, போகான் சுகங்களை, புஷ்ணாசி உண்டு பண்ணுகிறாய், ஹந்த ஆச்சரியம் தேனைவ அதனாலேதான், சாதோஹோ நல்லவராயிருக்கின்ற, பரதஸ்ய பரதருக்கு, அப்பிரார்த்திதம் பிரார்த்திக்கப்படாமலிருக்கின்ற, தத்து அந்த ராஜ்யம் உலகத்தை காப்பாற்றுகின்ற காரியமானது, அவர்ஜனீயம் தள்ளத்தகாததாக, அபவத் ஆயிற்று, நூனம் நிச்சயம் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது என்னன்னா, பாதுகை கிட்ட உண்மையாக பக்தியோடு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். உன்னை தவிர வேறிடத்தில் மனதை வைக்காமல் இருக்கின்ற உன்னை தியானிக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்? கேட்காமல் வந்திருக்கின்ற சுகங்களை உண்டு பண்ணுகிறாய் அப்படிங்கிறார். ஹந்த ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஒருத்தர் கேட்டு அதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. கேட்காதவளுக்கு அவள் எதிர்பார்க்காததை கொடுக்கறதுங்கிறது ஆச்சரியம். அதனாலே தான் பரதருக்கு பிரார்த்திக்கப்படாமல் இருக்கின்ற இந்த உலகத்தை காப்பாற்றுகிற காரியமானது கிடைச்சது அப்படிங்கிற. இப்போ பரதன் ராஜ்யத்தை ஆளணும்னு கேட்கல, பாதுகை வேணும்னு கேட்டார். பாதுகை சிரஸ் மேலே வகிச்சுண்டார். அப்போது அவருக்கு பாதுகையும் கிடைச்சா, அதே சமயத்தில் ராஜ்யத்தை ஆள்ற அந்த பிரார்த்திக்கப்படாமல் இருக்கின்ற அந்த போகமும் அவருக்கு கிடச்சிது. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு தொடர்ந்து நம்ம ஒரு பக்தி எல்லாம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, சாதாரணமாக நம்ம ஒரு மனுஷனாக இருந்து நமக்கு பெரிய பக்தியெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது நிறைய ஆசை இருக்கும், பெரிய லிஸ்ட்டு இருக்கும் நமக்கு. இது முடிஞ்சாது அது முடிஞ்சாதுன்னு அடுத்து பிரார்த்தனைகள் வந்துட்டே இருக்கும். அப்போ இதுவே ஒரு தொடர்ந்து ஒரு பக்தியில் இருக்கும்போது ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி வரும். அப்படி வரும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக, இதெல்லாம் போய் பாதுகை கிட்ட கேட்பாளா அப்படின்னு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் நமக்கு வரும். அப்போ அந்த டயத்தில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு பெருமாள் கிட்ட பெருமாளை தெரிஞ்சுக்கிற அந்த ஞானமும் பக்தியும் மட்டுமே போதும் அப்படின்னு தோன்ற ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த சமயத்தில் சுவாமி சாய்க்கிறார், அந்த மாதிரி வேறு எதுலேயுமே சிந்தனை இல்லாமல் பக்தி ஒன்றே போதும்னு தியானத்தில் இருக்கிறவாளுக்கு அவள் கேட்காமலேயே நீ எல்லா சுகங்களையும் கொடுக்கறையே அந்த ஆச்சரியம் அப்படிங்கிறார். விஷ்ணு தர்மத்தில் ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு. ஷரீரம் ஆரோக்கியம் அர்த்தாஞ்ச போகான் சைவானு சங்கிகான் ஹதானி தியாயினாம் நித்தியம் அபவர்க பிரதோ ஹரிஹி. ஹரிஹி பெருமாள் கொடுக்குறாராம். என்ன கொடுக்குறார் அப்படின்னா, மோட்சத்தை கொடுக்குறார். ஆனால் அது மட்டும் இல்லாமல் மோட்சத்தை மட்டுமே கேட்டு வந்தவாளுக்கு சரீரம் ஆரோக்கியம் அர்த்தாம் போகான் இதெல்லாம் கொடுக்குறார். சரீரத்தோட ஆரோக்கியத்தை கொடுக்குறார், வசதிகளை கொடுக்குறார், போகத்தை கொடுக்குறார். எதுக்கு அவள் பெருமாள் கிட்ட மோட்சத்தை மட்டும்தானே கேட்டுன்னு வந்தால் அவளுக்கு எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறார் அப்படின்னா, இந்த சரீரம் ஆரோக்கியத்தோடு இருந்தால் தான் நல்லபடியாக பக்தி பண்ண முடியும். அதனால் ஆரோக்கியத்தை கொடுக்குறார். ஆக பெருமாளுக்கு நிறைய கைங்கரியங்கள் பண்ணணுன்னா நமக்கு அந்த வசதி வாய்ப்பு வேணும். அதுக்காக பணத்தை கொடுக்குறார். ஆக பெருமாள் இதெல்லாம் கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா, அதையும் நம்ம பெருமாள் கைங்கரியத்தில் உபயோகப்படுத்துவோம் அப்படிங்கிறதுனால நமக்கு இதெல்லாத்தையும் கொடுக்குறார். நம்ம கேட்குறது மோட்சம்தான், ஆனால் அப்படி கேட்குற வாழ்க்கை ஒரு பை ப்ராடக்டாக இதெல்லாமும் பெருமாள் கொடுக்குறார். இது பெருமாளை பற்றின ஸ்லோகம். விஷ்ணு தர்மத்தில் சொல்லப்பட்ட பெருமாளுக்கு உரிய ஒரு குணங்களை சொல்கிற ஸ்லோகம். அதே மாதிரியான குணங்கள் தான் இங்கே பாதுகைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி குலசேகர ஆழ்வாரும் ஒரு பாசுரம் சாய்ப்பார் பெருமாள் திருமொழியில். நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் அச்செல்வம்
பெருமாளே வேணும் அப்படின்னு வேறு எதுவும் வேண்டாம், பெருமாள் தான் வேணும்னு கேட்குறவாளை தேடி ஓடி போகுமா அந்த செல்வமானது. அந்த மாதிரி நின்னையே தான் வேண்டி பெருமாளே தான் வேணும்னு கேட்குறவா நீள் செல்வம் வேண்டாதான், வேறு செல்வங்களுக்கு ஆசைப்படாதவாளை பார்த்து தன்னையே தான் அவளை பார்த்து வேண்டும் அச்செல்வம், அது அந்த செல்வமானது அவளை நோக்கி ஓடும் அப்படின்னு சாய்க்கிறார். ஆக பெருமாளே போதும், எனக்கு பாதுகையே போதும், வேறு எதுவுமே வேண்டான்னு கேட்குறவாளுக்கு கூட நீ எல்லாத்தையும் கொடுக்குறியேம்மா, இது ஆச்சரியம் அப்படிங்கிறார். ஏன்னா பாதுகையோட எண்ணம் எப்போவுமே எப்படி இருக்குமா, தன்னை வேண்டவாளோட ஆசையை நிறைவேற்றுறது மட்டும் இல்லை, தன்னை வேண்டவாளோட சம்பந்தப்பட்டவா இருக்கா இல்லையா, அவளோட ஆசைகளையும் நிறைவேற்றணும்னு நினைப்பாளாம். இப்போ பரதன் நாட்டை ஆளணும் அப்படின்னு அவள் அம்மா ஆசைப்பட்டா, பரதன் ஆளணும்னு தானே ஆசைப்பட்டா, பரதன் நல்லவர் தானே, நம்ம பேரில் இவ்வளோ பக்தியாக இருக்கானே, அதனால் அவள் அம்மா ஆசையை நிறைவேற்றி வைப்போமே அப்படிங்கிறதுக்காக உலகத்தை காப்பாற்றுகின்ற காரியமானது அந்த ராஜ்யத்தையும் கொடுத்தாலாம். அப்படி கொடுக்கும்போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி பாதுகை நமக்கு ஒன்று கொடுத்தான்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர்ஜனீயம், தள்ளத்தகாததாக, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது, அது நீங்கள் ஏற்றுண்டு தான் ஆகணும். அந்த மாதிரியான ஒரு வளமையும் ஒரு செழிப்பையும் ஒரு நல்ல விஷயங்களையும் பாதுகையானவள் நமக்கு கொடுப்பாள். அதாவது இதெல்லாம் நம்ம கேட்கவே இல்லை, ஆனால் அவள் கொடுக்குறா. ஆனால் அவள் கொடுக்கும்போது எனக்கு இது வேண்டான்னு நம்மளால் மறுக்க முடியாத அளவுக்கு கொடுப்பேன். இப்போ பரதனால் மறுக்க முடிஞ்சுதா? ராஜ்யத்தை பரதன் தான் ஆண்டார், பாதுகையோட கொடைக்கு கீழே பரதன் தான் ஆண்டார். அவரால் அதை தள்ளத்தகாததாக ஆயிற்று, நூனம் நிச்சயம் அப்படிங்கிறார். ஆக பாதுகையை வேண்டினா பாதுகையானவள் நம்ம கேட்டதையும் கொடுப்பா, நம்ம கேட்காததையும் கொடுப்பா, நம்ம கேட்காததை அவள் கொடுத்ததை நம்மளால் மறுக்கவும் முடியாது, அவ்வளோ அழகான விஷயமா நமக்கு அதை கொடுப்பா. ஆக இது பாதுகைக்கு மட்டுமில்லை, நம்மாழ்வார்க்கும் ஏற்பட்ட சாமியம்தான். நம்மாழ்வாரை வேண்டும் போது நமக்கு வைகுண்டம் பிராப்தி நிச்சயம், அது நமக்கு தெரியும். ஆனால் இந்த லோகத்தில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஆளவந்தார் சாய்ச்சா மாதிரி மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் எதேவ நியமேன மதன்மையானாம், சர்வம் எல்லாமே கிடைக்கும் நமக்கு. ஆழ்வாரே எல்லாமே கிடைப்பார், அத்தனையும் கிடைக்கும். நான் என்னுடைய அப்பா அம்மா குழந்தை ஒய்ஃபு தனம் தானியம் எல்லாமே எனக்கு ஆழ்வார் கொடுத்ததா இருக்கும், ஆழ்வாராகவே இருக்கும். ஆக நம்ம பாதுகையை வேண்டும் போதும் சரி, நம்மாழ்வாரை வேண்டும் போதும் சரி, நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்ம கேட்குற அந்த பக்தி நிச்சயமாக கிடைக்கும். அது மெயின். அது இல்லாமல் பை ப்ராடக்டாக நமக்கு தேவையான வளங்கள் அத்தனையும் அவளே பார்த்து கொடுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகமாக இது அமையறதடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம.